போம்பி பஜார் வாடிக்கையாளர்களுக்கு ஹாப்பி நியூ இயர், போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஜனவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் மற்றும் ராசி சுபத்துவங்க. ஆனாலும் இந்த இடத்துல பலன்களை நான் 2 மாதிரியா பிரித்து சொல்வேன். ஏன்னா அஷ்டம சனியோட விளிம்புல இருக்கிறீங்க. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அஷ்டம சனி வரப்போகுது. அஷ்டம சனியில் சற்று கடுமைகள் அதிகமாக இருக்குங்க. இந்த அமைப்புகளில் ராசியும் ராசிநாதனும் சுபத்தன்மையில் இருந்தால் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் நடக்குமே ஐயா? கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய இனிய நிகழ்வுகள் உங்களை பிற்பகுதியில் கொண்டு சங்கடத்தில் ஆழ்த்தக்கூடிய சில அமைப்பு. இப்போ வரக்கூடிய ஒரு அறிமுகம், இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நட்பு, இப்போ ஏற்படக்கூடிய ஒரு காதல், இப்போ வரக்கூடிய ஒரு புதிய தொழில் சார்ந்த அமைப்புகள், இது எல்லாம் பிற்பகுதியில் ஒரு மாதிரி சங்கடமான தன்மையில் போயிடும். அதனால் மிக முக்கியமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி 2025 சகல தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்துடும். மாணவர்களும் அப்படித்தானாங்க, கை குழந்தைங்களும் அப்படித்தானாங்க, வயதானவர்களும் அப்படித்தானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் சுற்றாக அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ணுறவங்க நீங்களே 45-50 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கடுமைகள் சற்று குறைவாக இருக்குங்க, சமாளிக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். நீங்களே முதல் சுற்று அமைப்புகளில் இருக்கீங்க, பிறந்ததுலேருந்து ஒரு 35-40 வயது வரைக்கும் இது நாள் வரையில் அஷ்டம சனி, அதாவது 30 வயதுக்குள்ளே அஷ்டம சனியை பார்த்துருப்பீங்க. ஆனாலும் பிறந்து நான் கை குழந்தையாக இருக்கும்போது எனக்கு சிம்மராசி வந்துருந்து அஷ்டம சனி வந்ததுங்க. அந்த அஷ்டம சனியை உங்களோட பேரண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. இப்பொழுது வரும்பொழுது உங்களுடைய சரியான பருவத்தில் வரக்கூடிய அஷ்டம சனி உங்களை சற்று நிதானம் இழந்த தன்மையையும் மனதை சங்கடப்படுத்தக்கூடிய சில அமைப்புகளையும் அதற்கான சில தொடர்புகளையும் அறிமுகங்களையும் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். என்னங்க 7ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி வந்திருக்காரு. நட்பு காதல் மூலியமாகவும் தொழில் அமைப்புகள்லையும் நல்ல லாபம் வரணுமே. 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு. ஆனால் அவர் கெட்டு போயிருக்கிறாரு. சனி செவ்வாய் தொடர்புல இருக்காரு. இந்த அமைப்புகளில் சற்று சாதகம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். இப்பொழுது மனதுக்கு ஏதாவது சந்தோஷம் கொடுக்குற மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சற்று கவனமாகவே இருங்க, நிதானமா இருங்க. யாரையும் புதுசாக தொழிலுக்கு எடுத்துக்கிறேன், யாரையும் புதுசாக வெளியில் அனுப்புகிறேன், இந்த இடத்துல தாங்க ஒரு விரோதம் ஏற்படும். அந்த விரோதத்தினால மிகப்பெரிய கோளாறு அப்படின்ற மாதிரியான எதிர்பார்க்காத சில தன்மைகள் வர ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பொன் பொருள் அமைப்புகள் சேதமடைகிறதோ காணாமல் போகக்கூடிய தன்மையும் இந்த இடத்துல ஆரம்பிக்குங்க. மிகுந்த கவனமாக இருங்க. குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை எதையும் மறந்து வச்சுட்டு வந்துடுறது, தொலைச்சி யாருக்காவது கொடுத்துட்டு வந்துடுறது, இது மாதிரியான சில அமைப்பு இருக்கும். வண்டி வாகன அமைப்புகளில் இந்த இடத்துல பிரச்சனைகள் வர்றது, இங்கே இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வர்றது, அங்கே ஒரு சிறிய காயம் வர்றது மாதிரியான எதிர்பாராத சில அமைப்புகள் இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் வலுத்து சுப அமைப்பில் இருக்காருங்க. இந்த இடத்துல தொழில் வேலை அமைப்புகள் சற்று நல்லா இருக்கும். தயவு செய்து இப்போ கிடைக்கக்கூடிய வேலைகளை அப்படியே கையில் இறுக்கமாக பிடிச்சிங்க. இப்போ பிடிச்சிக்கிற வேலையை தயவு செய்து அடுத்த ஒரு 3-4 வருடத்துக்கு விட்டுறாதீங்க அப்படின்றது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 2025 மிக முக்கியமான ஒரு பலனாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த நோய் இருந்ததுங்க, பார்த்துக்கலாங்க, இதை பார்த்துக்கலாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எந்த பரிகாரங்களும் கை கொடுக்காது. நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க, இது மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த அமைப்புகளில் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துங்க. வண்டி வாகன அமைப்புகளில் கவனமாக இருங்க. மிக முக்கியமாக அகலகால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அகலகால் வைத்து இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோன்ற உத்வேகத்தில் பண்ணி பிற்பகுதியில் அதனால் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சில தன்மைன்னு சில சரியில்லாத தன்மை நிச்சயமாக வந்துடுங்க. நீங்களே ஒரு திருமண அமைப்புக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னா தயவு செய்து தேவையில்லாத 10 பொருத்த அமைப்புகளை பார்க்காம உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு, குறிப்பாக லக்னத்துக்கு 6-8 தசாபுத்தி அமைப்புகள் இல்லாத நிலையில் திருமணத்தை பார்த்து நடத்தக்கூடிய சில அமைப்புகள் பண்ணுங்க. ஆனாலும் சில வில்லங்கங்கள் வரும்னு சொல்வேன். இந்த இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பேராசியை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாருங்க. அப்போ சிம்மராசினா சிம்மராசியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்துடுமா? சிம்மராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு கடுமைகள் சற்று அதிகமாக இருக்குங்க. பூரமும் உத்தரமும் அப்படியே கொஞ்சம் சைலண்டாக இருப்பீங்க. ஆனால் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2026 வரும் அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த தன்மையில் மகன் நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறதோ, புதிய பழக்க வழக்கங்களுக்குள்ள போகிறதோ, தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களையும் நட்புகளையும் இப்போ கற்றுக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றதோ, இது மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். முதியவர்களுக்கு ஆரோக்கியம் சற்று குறைபாடு இருக்குங்க. குழந்தைகள் வழியில் திருமணம் மாதிரியான எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த திருமண விஷயங்கள் தடை தாமதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு இருக்கும். கோர்ட்டு கேஸ் மாதிரியான ஏதாவது அமைப்பு இருந்தால் முடிந்த அளவில் மார்ச் மாதத்துக்குள்ள அதை செட்டில் பண்ணி முடிக்க பாருங்க. அதை தாண்டும் பொழுது அந்த ஒரு விஷயம் உங்கள் கட்டுக்குள்ள இல்லாமல் அப்படியே வெளியில் போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பேச்சுவார்த்தையில் சற்று நிதானம் வேணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. உலகத்தில் நீங்கள் மட்டுமே உண்மையானவர் அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல உங்ககிட்டயே தேவையில்லாத வீண் பிடிவாதம் இருக்கும். நான் சொல்கிறது தான் சரி, நான் எடுக்கிறது தான் முடிவு. இந்த அமைப்பில் சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே வந்துடுவீங்க. தயவு செய்து ஒரு விஷயத்தை சைன் பண்ண போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகிறீங்க, 1க்கு 10 முறை படித்து பாருங்கன்னு சொல்லிடுவேன். நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, இப்போ தாங்க ஒரு 2 வருஷம் பழக்கம், அவர் இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு. தயவு செய்து தேவையில்லைங்க. ஒருத்தர் ஒரு வராருங்க, அந்த ஜோசியர் வராருங்க, இந்த பூஜை பண்ணிட்டா அஸ்தம சனியை கட்டி போட்டுடலாம், நம்பாதீங்க. இப்படிலாம் ஒன்றுமே உலகத்தில் கிடையாது. அவருடைய கஷ்டத்தை அவரே அனுபவித்து தீக்கணும். இல்லைன்னா அந்த ஜோசியரோ அந்த குருக்களோ
பூசாரியாவும் இதாவும் இருக்க தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. அவரே பூஜை பண்ணி அவரோட வாழ்க்கையை மாத்திருக்கலாம். இந்த தன்மையெல்லாம் இல்ல. ஆன்மீக வழிபாடுகள், ஆன்மீகத்தை நீங்க ஃபாலோ பண்ற விஷயங்கள் உங்களுடைய நல்ல நெறிக்காக, டிசிப்ளினா டீசெண்டா இருக்கிறதுக்காக. அதுக்குன்னு கெட்டதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா நமது அமைப்புகளை நம்ம கோத்ரூ பண்ணி ஆகணும். பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த அமைப்புகள்ல சற்று சாதகம் இல்லாத தன்மை இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பை தடை செய்யக்கூடிய சில அமைப்பு, அது நோயா இருக்கலாம், பணப்பற்றாக்குறையா இருக்கலாம், இது மாதிரியான சில அமைப்புகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து அப்படி டைவர்ட் பண்ணக்கூடிய அமைப்புல காதல் மாதிரியான ஏதாவது விஷயம், ஆரோக்கிய குறைபாடு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், ஒரு விபத்து சார்ந்து பள்ளிக்கு போக முடியாத மாதிரி சில விஷயம், கட்டொழுங்கு காரணமா பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பும், நாமளே வந்து மெத்தையிலிருந்து எழுந்திருச்சு வெளியே போக முடியாத அமைப்புல சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் சற்று சாதகம் இல்லாத தன்மை இருக்கு. அஷ்டம சனியோட தொடக்கத்தில் இருக்கீங்க. எல்லா வகையிலும் கவனமா இருங்க. ஒரு 90 விழுக்காடு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 வருடம் நிதானமா தான் இருக்க போகுது. அதற்கான ஒரு தொடக்க மாதமாக இந்த ஜனவரி 2025 சகல வயது சிம்மராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும். கவனம் சற்று அதிகமாகவும், நிதானம் தேவையாகவும், பொறுமை தேவையான ஒரு மாதமா இருக்கும். பிடிவாதத்தை குறைச்சிக்க வேண்டிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஜனவரி 2025 சகல தரப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கும்.